நயினார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் 41ஆம் ஆண்டு சடல் விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வான சடல் உற்சவம் மற்றும் தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது உடம்பில் அழகு குத்தியும் கார், வேன், லாரி, பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களை அழகு குத்தி இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சடல் திருவிழாவை ஒட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதேபோல் வாழைக்குளம் ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், வீதி உலாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக திருத்தேர் பவனி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். மணவெளி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் ஆடி மாத திருவிழா தொடங்க உள்ளதை முன்னிட்டு அருகில் உள்ள கன்னியாகுளம் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் பார்வையிட்டு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு யூ வடிவ மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வடிகால், வாய்க்கால் அமைப்பது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்கிட வேண்டி கேட்டுக் கொண்டனர். அவர்களிடம் விரைவில் மனைப்பட்டா வழங்க உள்ளதாக உறுதியளித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ், முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாக அதிகாரி செழியன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலைவாணன் இளஞ்செழியன், அன்பரசன், தவசூர், ராமஜெயம், தங்குதுரை, ராஜா உள்ளிட்ட பலருடன் இருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு, துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள மனுவில் தொழிலாளர்களுக்கு உயர் சிகிச்சை கிடைக்க புதுவையில் இஎஸ்ஐ மாதிரி மருத்துவமனை அமைக்க வேண்டும். தொழிலாளர்கள் தனியார் மருத்துவமனைகளில் லட்சக்கணக்கில் செலவு செய்து மருத்துவம் பார்க்கும் நிலை உள்ளது. உழைத்து சம்பாதித்த பணத்தை இஎஸ்ஐக்கு கட்டிய பிறகு இலவச சிகிச்சை கிடைக்காமல் இருப்பது தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். புதுவை தொழிலாளர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினரும் போதிய வசதி இல்லாமல் தற்போதைய இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள். அங்கு போதுமான மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் அவதிக்குள்ளாகிறார்கள். புதுவையில் இஎஸ்ஐ மாதிரி மருத்துவமனை கட்ட வேண்டும். இதனால் அல்லல்படும் நிலைமை மாறி உயர் சிகிச்சை நேரடியாக கிடைப்பதுடன் அவர்களது குடும்பத்தாரும் பயன்பெறுவார்கள். இதனை கருத்தில் கொண்டு இஎஸ்ஐ மாதிரி மருத்துவமனையை துரிதமாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். பாரதி வீதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் பேரவை அலுவலகத்தில் இந்த கல்வியாண்டில் 10வது மற்றும் +2 வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை சார்பில் ஊக்கப்பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியருக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு கேடயம், நற்சான்றிதழ் மற்றும் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் பேரவையின் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் ரத்னகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராமன், பரமேஸ்வரி, வெற்றிவேல், தரணிதேவி, கோதண்டபாணி, சிவகுமார், சுத்துக்கேணி பாஸ்கர், பூக்கடை ராஜா, ராஜசேகர், கண்ணையன், அனிதா, கணேசன், தாசில்தார் பிரபாகரன் மற்றும் பேரவை உறுப்பினர்களும் மாணவ மாணவியரின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு நிர்வாகிகள் அனைவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி சுப்பையா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேதவிநாயகர் முக்கூடல் சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலய ஆண்டு ஆடி திருவிழா கடந்த புதன்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம் நடைபெற்று வந்த நிலையில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு பொங்கல் வைத்து காப்பு கட்டி
கரக ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் தலைவர் பிரபாகரன், துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன், செயலாளர் ஜெயக்குமார், பொருளாளர் கோபி, மக்கள் தொடர்பாளர் மணமோகன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். முடியலையா? பாண்டிச்சேரியில் சேவல் சண்டை போட்டி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தேங்காய்த்திட்டை சேர்ந்த சின்னத்தம்பி நடத்தினார். இப்போட்டியில் 1500க்கும் மேற்பட்ட சேவல்கள் போட்டியிட்டன. அவற்றில் விழுப்புரம் மாவட்டம் ஆழியூரை சேர்ந்த கண்ணன் மகன் கதிரவன் வளர்த்த பரம்பரை இன வழி சேவல் முராஸ் ஓவர் ஆல் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றது. சேவல் சண்டை பரிசளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரச கொறடா AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு பரிசு கோப்பை வழங்கினார். வெற்றி பெற்ற கதிரவனுக்கு உறுதுணையாக இருந்த திருக்காஞ்சி அரவிந்த், மணி, கலை, மோகன், தேவா, வசி, பால்ராஜ், வீரமணி, மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேச்சுரிமை எழுத்திறமைக்கு எதிராக சமஸ்கிருத பெயரில் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும். 3 புதிய சட்டங்களையும் புதுச்சேரியில் அமல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் ஜீவா சிலை அருகே நடைபெற்றது. நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து வழக்கறிஞர் மோகன் கூறும்போது, நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக சமஸ்கிருத மொழியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 3 புதிய சட்டங்களும் பேச்சுரிமைக்கு எதிரானது. இதை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரத்தில் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ராஜேஷ்குமார் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதேபோல் உருவையாறு அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் தினந்தோறும் உற்சவ தினங்களில் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்று வருகிறது. இதில் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற சடல் திருவிழாவில் பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டு கார் இழுத்து சடல் போட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் மாணிக்கம், பொருளாளர் சீதாராமன், செயலாளர் தமிழரசி, துணைத் தலைவர் வீரமணி உட்பட அறங்காவலர் குழுவினர் 9ஆம் நாள் உபயதாரர்கள் மற்றும் ஊர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். பாகூர் ஸ்ரீ நவ தேவஸ்தான திருக்கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. பெண்கள் கூழ்குடம் எடுத்து வந்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து சக்தி கரகம் அலங்கரித்து ஆலயத்தை வலம் வந்து வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், புதிய காமராஜர் நகர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். இதேபோல் அரியங்குப்பம் சுப்ராய பிள்ளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் 35ஆம் ஆண்டு சடல் தேர் திருவிழா சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசைகளுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று ஜலம் திரட்டி கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து கஞ்சி மற்றும் கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சைவாழி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ராமநவமி, அனுமன் ஜெயந்தி, ஆடி வெள்ளி உள்ளிட்ட தினங்களில் அபிஷேகம் மற்றும் யாகம் நடைபெற்று வருகிறது.
அந்த வகையில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ சாந்த ஆஞ்சநேயருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் குங்கும காப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி மாறன், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் கன்னியகோவில் அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுறை பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் பொங்கல் வைத்து பச்சைவாழியம்மனை வழிபட்டனர். என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் குமரேசன் தலைமையில் சுமார் 1200 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை தீன தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் திட்டத்தின் கீழ் நகர்ப்புற தெருவோர வியாபாரிகள் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் ஒரு அங்கமாக தெரு விற்பனையாளர் திட்டம் மற்றும் விற்பனையாளர் சந்தை மேம்பாடு போன்ற துணைக்கூறுகளின் கீழ் தெருவோர வியாபாரிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது. இதனை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கான சிறந்த செயல்திறனுக்காக 2வது பரிசை புதுச்சேரி மாநிலம் பெற்றுள்ளது. தேர்வு செய்யப்பட்டதற்கான 2வது பரிசை டெல்லியில் மத்திய அமைச்சர் மனோகர்லால் மற்றும் மத்திய இணையமைச்சர் டோகன் சாகு மூலம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் மற்றும் திட்ட இயக்குநர் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை சக்திவேல் பெற்றுக்கொண்டார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் வன்னியர் சங்க 45வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, வன்னியர் சங்கம் 1980 ஜூலை 20 துவங்கப்பட்டது. இப்போதுள்ள இளைஞர்கள் ஆர்வமாக துடிப்போடு இருக்கிறார்கள். ஏனென்றால் இவ்வளவு நாள் வஞ்சிக்கப்பட்டதை நாங்கள் புரிய வைத்திருக்கிறோம். அவர்கள் இப்பொழுது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் மிகவும் கடுமையான போராட்டமாக இருக்கும். 45 ஆண்டு அடி எடுத்து வைக்கும் இந்த தினத்தில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த போராட்டத்திற்கு வர வேண்டும் என கோரிக்கை வைக்கிறேன். ஆகையால் அனைத்து வன்னியர்களும் ஆதரவு தர வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்ச்சங்க வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாதந்தோறும் 20ஆம் தேதி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அதன்படி இந்த மாதம் 20ஆம் தேதியான இன்று திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து நடைபெற்ற விழாவில் புதிய தமிழ்ச்சங்கத்திற்கான மின்னிதழ் நூலை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் வெளியிட தமிழ்ச்சங்க தலைவர் முத்து பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க செயலாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர்கள் ஆதிகேசவன், திருநாவுக்கரசு, துணை செயலாளர் தினகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சுல்தான்பேட்டை ARR நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து இரத்த தான முகாம் வில்லையனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் அபுபக்கர் சித்திக் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் மாவட்ட தொண்டரணி செயலாளர் அகமது உசைன் மற்றும் கிளை தலைவர் ஃபாரூக், கிளை செயலாளர் உமர் சிராஜுதீன், பொருளாளர் தாஜுதீன் ஆகியோர் இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து கூறினர். இதில் 40க்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் சொந்த செலவில் முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள காச நோயாளிகளுக்கு மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவர் சரண்யா, காசநோய் மேற்பார்வையாளர் நவநீல கிருஷ்ணன், புதுச்சேரி மாநில கோஜ்ரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களும் காச நோயாளிகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் விரிவுரையாளர் ஜெயந்தி, பள்ளியின் பொறுப்பாளர் ஐஸ்டீன் மற்றும் ஜீவா ஆகியோர் செய்திருந்தனர். வில்லையனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எல்லையம்மன் என்று சொல்லக்கூடிய பிடாரியம்மன் ஆலயத்தில் இந்த வருடம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் ஊரணி பொங்கல் வைத்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைத்து பொதுமக்களுக்கும் பூஜையில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட சுமங்கலிகளுக்கும் சுமங்கலி பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் ஒதியம்பட்டு சேர்ந்த சேகர், பிஜேபி வில்லியனூர் ஓபிசி மாநில தலைவர் ஜானகிராமன், ராஜா சுதாகர் செய்திருந்தனர். இதேபோல் வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு சடல் உற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவிழாவில் அரங்கர் அனந்த சயனம், விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் உலகநாதன் மற்றும் ஆலய விழா குழுவினர் செய்திருந்தனர். விக்கிரவாண்டி வட்டம் கொங்காராம்பூண்டி ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா ஆலய திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தர்மராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். முன்னதாக தாம்பலம் மற்றும் மங்களப் பொருட்கள் கொண்டு பக்தர்களால் மணமக்கள் அழைப்பு கோவில் உட்பிரகாரத்திலிருந்து மைய மண்டபத்திற்கு நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ தர்மராஜா மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு மாடவீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதேபோல் திண்டிவனம் அடுத்த ரட்டனை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த பெருவிழா துவங்கியது. வசந்த உற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடந்தது. முன்னதாக அர்ஜுனன், திரௌபதி, சுபத்ரா, கிருஷ்ணர், பஞ்சபாண்டவர்கள் உள்ளிட்ட சுவாமிகள் மற்றும் சக்திகரகம் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து சக்திகரகம், அர்ஜுனன், திரௌபதி தீக்குண்டத்தில் இறங்கினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். கீழ்புத்துப்பட்டு மதுரா அனச்சங்குப்பத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஊத்துக்காட்டம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் 21ஆம் ஆண்டு சடல் உற்சவ விழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான சடல் உற்சவம் நடைபெற்றது. சடல் உற்சவத்தில் அனச்சங்குப்பம் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்தும் அலகு குத்தி கொண்டு கார், வேன், ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அனச்சங்குப்பம் கிராம பஞ்சாயத்து நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் அண்ணா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி மற்றும் மீனாட்சி அம்பிகா சமேத சோமசுந்தரேஸ்வரர் ஆலய 25ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனையொட்டி விழா நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், பொங்கல் வைத்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். வரும் ஞாயிற்றுக்கிழமை 10 கால பூஜை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர்கள், ஆலய நிர்வாக குழுவினர், அண்ணாநகர் நகரவாசிகள் செய்து வருகின்றனர்.